அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அரசியலமைப்பு என்ற தலைப்பில் மிக முக்கிய 25 வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். இதை நீங்க ஒரு தேர்வு போல எழுதிங்கன்னா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். கடைசியில எவ்வளவு வினாக்கள் நீங்க சரியா வரீங்களோ அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதற்கான விடையை நம்ம உடனே பார்த்துலாம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, 1995ஆம் ஆண்டில் உலகம் முழுவதிலும் இருந்த பெண்கள் எந்த இடத்தில் கூடினார்கள்? அதாவது 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு நடைபெற்றது. அது எந்த இடத்தில்? கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங், ஆப்ஷன் பி நியூயார்க், ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி இவைகளில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பெய்ஜிங். 1995ஆம் ஆண்டு உலக பெண்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இரண்டாவது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1990, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி 1978, ஆப்ஷன் டி 1979. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1993. 1993 ஆண்டு தான் தேசிய மனித உரிமை ஆணையம் நிறுவப்பட்டது. அதே போல நம்ம இந்தியாவில் மாநில மனித உரிமை ஆணையம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? அதற்கான பதிலை நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அதில் நாங்க சொல்றேன் நான். மூன்றாவது வினா, ஐநா சபை 1979ஆம் ஆண்டை சர்வதேச டேஸ் ஆண்டாக அறிவித்தது. ஆப்ஷன் ஏ பெண் குழந்தைகள், ஆப்ஷன் பி குழந்தைகள், ஆப்ஷன் சி பெண்கள், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி குழந்தைகள் ஆண்டாக தான் ஐநா சபை 1979ஆம் ஆண்டை அனுசரித்தது. நாலாவது வினா, உலக மனித உரிமைகள் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ டிசம்பர் 9, ஆப்ஷன் பி டிசம்பர் 10, ஆப்ஷன் சி டிசம்பர் 11, ஆப்ஷன் டி டிசம்பர் 12. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி டிசம்பர் 10. டிசம்பர் 10 தான் உலக மனித உரிமை தினம். ஐந்தாவது தினம், மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு UDHR, ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமை ஆணையம் NHRC, ஆப்ஷன் சி மாநில மனித உரிமை ஆணையம் SHRC, ஆப்ஷன் டி சர்வதேச பெண்கள் ஆண்டு. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு. ஆறாவது, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவரின் பதவி காலம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள் அல்லது 62 வயது வரை, ஆப்ஷன் பி 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை, ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை, ஆப்ஷன் டி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை தேசிய மனித உரிமை ஆணைய தலைவரின் பதவிக்காலம். ஏழாவது, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி மும்பை, ஆப்ஷன் சி அகமதாபாத், ஆப்ஷன் டி கொல்கத்தா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ புதுடெல்லியில் தான் தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் அமைந்துள்ளது. எட்டாவது வினா, தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சட்ட ரீதியான அமைப்பாகும். ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாகும். ஆப்ஷன் சி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பாகும். ஆப்ஷன் டி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு பலதரப்பு நிறுவனங்களை கொண்டதாகும். இதுல எது தவறான கூற்றுன? ஆப்ஷன் பி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பாகும். ஸோ அது மட்டும்தான் தவறான கூற்று. ஏன்னா இது வந்து அரசியலமைப்பு சாராத அமைப்பாகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சார்ந்த அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்பதாவதுனா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் குறித்து பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல, அதாவது தவறான கூற்று? ஆப்ஷன் ஏ இது 1993 நிறுவப்பட்டது. ஆப்ஷன் பி மனித உரிமை மீறல் வழக்குகளில் குற்றவாளியை தண்டிக்க ஆணையத்திற்கு எந்த உரிமையும் இல்லை. ஆப்ஷன் சி இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்படுகிறார்கள். ஆப்ஷன் டி
இந்த ஆணையம் தனது ஆண்டு அறிக்கையை மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு அனுப்புகிறது. ஸோ இதுல சரியானது எது அல்லன? ஆப்ஷன் சி. ஏன்னா இதில் குடியரசுத் தலைவர் தான் இந்த ஆணைய தலைவர்கள் நியமிப்பார்கள். இந்த ஆணையத்தின் தலைவரும் உறுப்பினர்களும் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி நியமிக்கப்படுகிறார்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு, மற்ற எல்லாம் ரைட்டு. 10வது ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவிக்கப்பட்டது? அதாவது ஐநா. ஆப்ஷன் ஏ 1945 அக்டோபர் 24. ஆப்ஷன் பி 1948 அக்டோபர் 24. ஆப்ஷன் சி 1950 அக்டோபர் 24. ஆப்ஷன் டி 1946 அக்டோபர் 24. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 1945 அக்டோபர் 24. 11வது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிப்பவர் யார்? ஆப்ஷன் ஏ பிரதமர். ஆப்ஷன் பி முதலமைச்சர். ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். 19வது சர்வதேச பெண்கள் ஆண்டு. எந்த ஆண்டு ஐநா அனுசரித்தது? ஆப்ஷன் ஏ 1976. ஆப்ஷன் பி 1978. ஆப்ஷன் சி 1980. ஆப்ஷன் டி 1985. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1978. போன வினாக்கள்ல சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979 பார்த்திருப்போம். இந்த வினா சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. எது அனுசரிச்சுன்னா ஐநா சபை அனுசரித்திருக்கும். 20வது போக்சோ சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2012. ஆப்ஷன் பி 2014. ஆப்ஷன் சி 2016. ஆப்ஷன் டி 2010. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2012. 21வது உலக மகளிர் மாநாடு 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்றது. அதாவது எத்தனையாவது மாநாடு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 4வது. ஆப்ஷன் பி 2வது. ஆப்ஷன் சி 3வது. ஆப்ஷன் டி 1வது. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 4வது. 4வது உலக மகளிர் மாநாடு 1995ஆம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்றது. 15வது இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1956. ஆப்ஷன் பி 1955. ஆப்ஷன் சி 1856. ஆப்ஷன் டி 1861. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1856 அன்றுதான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. யாரால் இயற்றப்பட்டதுன்னு ஈஸ்வர சந்திர வித்யாசாகரால் இயற்றப்பட்டது. அதே போல இந்து விதவை மறுமண சங்கம் யாரால் ஏற்றப்பட்டதுன்னா எம்ஜி ராணடேவால் ஏற்படுத்தப்பட்டது. 16வது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாட்கள்? ஆப்ஷன் ஏ 20 நாட்கள். ஆப்ஷன் பி 25 நாட்கள். ஆப்ஷன் சி 30 நாட்கள். ஆப்ஷன் டி 35 நாட்கள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 30 நாட்கள். 17வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை டேஸ். அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எது? ஆப்ஷன் ஏ சொத்துரிமை. ஆப்ஷன் பி மத சுதந்திரத்திற்கான உரிமை. ஆப்ஷன் சி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சொத்துரிமை. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுனா சொத்துரிமை. அடுத்து 18வது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2002. ஆப்ஷன் பி 2005. ஆப்ஷன் சி 1948. ஆப்ஷன் டி 2007. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 2007. 19வது இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு. இலவச மற்றும் கல்வி உரிமை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2000. ஆப்ஷன் பி 2009. ஆப்ஷன் சி 2012. ஆப்ஷன் டி 2008. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 2009. அதே போல இந்த 18வது வினாக்களுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எந்த ஆண்டு 2007 பார்த்துட்டோம். இந்த 7 மட்டும் பார்த்துங்க. இந்த 7 ஒரு வாரத்துக்கு 7 நாளா. ஸோ வாரம் ஃபுல்லா அந்த பெற்றோரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்கட் நாம வச்சுங்க. அடுத்து 20வது டேஷ் சமயம் இனம் சாதி பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. அதாவது கீழ்கண்ட எந்த சட்டம்
இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. ஆப்ஷன் ஏ பிரிவு 15, ஆப்ஷன் பி பிரிவு 16, ஆப்ஷன் சி பிரிவு 26, ஆப்ஷன் டி பிரிவு 28. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பிரிவு 15. 21 டேஸ் பிரிவு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. ஆப்ஷன் ஏ 26, ஆப்ஷன் பி பிரிவு 27, ஆப்ஷன் சி பிரிவு 25 கிளாஸ் 1, ஆப்ஷன் டி பிரிவு 29 கிளாஸ் 2. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பிரிவு 25 கிளாஸ் 1 தான். ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. அடுத்த 22 பின் வருவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது. ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள், ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள், ஆப்ஷன் சி அரசு நெறிமுறைத்தும் கொள்கை, ஆப்ஷன் டி அரசியலமைப்பு முகவுரை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அரசியலமைப்பு முகவுரை தான் இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது. 23 சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ நீதித்துறை, ஆப்ஷன் பி பாராளுமன்றம், ஆப்ஷன் சி அரசு நெறிமுறைத்தும் கொள்கை, ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அடிப்படை உரிமைகள் தான் சமய சுதந்திர உரிமை தொடர்புடையது. 24 சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு டேஸ். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு டேஸ். ஆப்ஷன் ஏ 169, ஆப்ஷன் பி 171, ஆப்ஷன் சி 164, ஆப்ஷன் டி 177. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 169 விதிதான் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய பிரிவு ஆகும். அதே போல இந்த 171வது பிரிவு எதை பற்றி சொல்கிறதுன்னா மாநில சட்ட மேலவை அமைப்பு பற்றி சொல்கிறது. அதே போல 164வது பிரிவு எதை பற்றி சொல்கிறதுன்னா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களின் நியமனம் பற்றி சொல்கிறது. அடுத்தது 177வது சட்டத்திட்டத்தை பற்றி சொல்கிறதுன்னா அமைச்சர் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் பேசும் உரிமை பற்றி சொல்கிறது. 171 என்னன்னா மாநில சட்ட மேலவை அமைப்பு பற்றி சொல்கிறது. 164 என்னன்னா முதலமைச்சர் அமைச்சர் நியமனம் பற்றி சொல்கிறது. 177 என்னன்னா அமைச்சர் மற்றும் மாநில தலைமை வழக்கறிஞர் சட்டமன்றத்தில் பேசும் உரிமை பற்றி சொல்கிறது. 177வது பிரிவு. 25 டேஸில் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா மற்றும் பம்பாய் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. அதாவது எந்த ஆண்டு உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தாவில் பம்பாய் மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ 1865, ஆப்ஷன் பி 1864, ஆப்ஷன் சி 1862, ஆப்ஷன் 1869. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி 1862 ஆண்டு தான் உயர்நீதிமன்றங்கள் கல்கத்தா பம்பாய் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன. அவ்வளவுதான் இன்னைக்கு 25 கொஸ்டின். 25 எடுத்த அனைவருக்கும் RCCN வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நாளை இதே போல் ஒரு வீடியோடும் உங்களை சந்திக்கிறோம்.